வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. இன்றைக்கி டியர் லாட்ரி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதாவது நம்மளோட இன்னொரு சேனலில் கொடுத்துருந்தோம். அதாவது ஹார்ட் ஒர்க் தமிழா அல்டிமேட் சேனலில் இன்றைக்கி வந்து 1 மணி ஷோக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டியரோட கெஸ்ஸிங்கு நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழாவோட சேனலில் போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ போர்டு நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா சைபர் முதல் ரிசல்ட் பார்த்துடலாம். ரிசல்ட் வந்து சைபர் 79 இன்றைக்கி. ஃபஸ்ட்டு நம்ம ரிசல்ட் சொல்லாமல் விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு சைபர் 79 இன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இது வந்து 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்கு உண்டான ஃபார்முலா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இது அப்படியே நீங்கள் மேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டிஜிட் மேக் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இந்த ஃபார்மெட்டில் இதை நீங்கள் இதை வந்து மேட்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி மேட்ச் பண்ணும்போது பாருங்கள், பி போர்டில் 7ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்குது. சி போர்டில் 9ஆம் நம்பர் நமக்கு சூப்பராக வின் பண்ணியிருக்குது. அதாவது பி போர்டில் 7 பாஸு, சி போர்டில் 7 பாஸு. இன்றைக்கி பிசி 79 ஒரு மாஸ்கிட் நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சைபர் 79 ரிசல்ட்டுக்கு 2 போர்டு நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட்லேருந்து 2 போர்டு நம்ம சூப்பராக வந்து அழகாக டபுள் கிட் நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 79 ஒரு அற்புதமான வந்து ஹிட்டிங். ஓகே நண்பர்களே, நீங்கள் இதை மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 டிஜிட் மேக் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு பிசி பாஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் தனியாக மேக் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து 79ங்கிறது கிடச்சிருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பிசி அப்படிங்கிற போர்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம். சைபர் 79 அன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ நம்ம கொடுத்துருந்ததில் ஏபிபிசிஏசியில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 செட்டு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா வந்து ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு அழகாக ஒரு செட்டு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அதுவும் பிசிஏ பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சைபர் 79 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. அதில் பாருங்கள் 79 அப்படிங்கிற பிசி நம்ம சூப்பராக வின் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் மேட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முக்கியமானதே நமக்கு பிசி தான். ஸோ அந்த பிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக தட்டி தூக்கியிருக்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஏபிபிசி ஏசியில் பிசி 79 வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். இந்த ஃபார்முலா 3 டிஜிட்டில் நம்ம 1 மணிக்கு கொடுத்த ஷோவில் இன்றைக்கி பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு 3 டிஜிட் போயிருக்குது பாருங்களேன். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நான் பிசிக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி இன்றைக்கி பிசி பாஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாள் நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் 4 நாள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிசி தட்டி தூக்கிடலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு ஏ போர்டுக்கு வந்து கரெக்டாக ஒரு நம்பர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது வாரத்தில் 1 அல்லது 2 நாள் நமக்கு 3 டிஜிட் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெய்லியுமே நான் வந்து வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம கணக்கு பிரகாரம் நான் சொன்னது சைபர் 79 ரிசல்ட் நம்ம இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க. நம்ம பாருங்கள் 479 கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு வந்து 479 தான் வந்துச்சு. ஸோ நல்லா கொடுத்துருந்தோம். சைபர் கூட வந்துருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம 40 சைபர் 4 கொடுத்துருந்தோம் பாருங்கள். இங்கே சைபர் வந்துருக்குது. ஆனால் எல்லா நம்பரையும் கொடுத்து நம்ம மேட்ச் பண்ண முடியாது இல்லையா? அதனால் நம்ம 4 நம்பர் தான் எடுத்திருந்தோம். 5 நம்பரை நம்ம எடுத்திருந்தோம்னா அதில் 5ஆவது நம்பர் சைபர் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி மேட்ச் ஆகும்போது நமக்கு வந்து வின்னிங் கிடச்சிருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கால்குலேட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் சைபர் உள்ளே கொண்டு வராமல் விட்டேன். அப்படி சைபர் உள்ளே கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி சைபர் 79 நம்ம அடிச்சிருக்கலாம். அதனால தான் இங்கே வந்து சைபர் 4 40 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி 479 நம்ம கொடுத்தது, அவங்க சைபர் 79 அடித்தாங்க. இதில் 79 அப்படிங்கிற பிசி வந்து நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஏ போர்டு மட்டும் தான் நமக்கு சொதப்பிட்டோம். 4ஆம் நம்பர் வச்சு நம்ம சொதப்பிட்டோம். இல்லைன்னா இன்றைக்கி 3 டிஜிட் எல்லாருமே வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் 3 டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு நண்பர்களே. நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி தான் நம்ம கிடச்சிருக்குது. என்ன இன்னும் ஒரு சைபர் நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி அழகாக 3 டிஜிட் வின் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் இன்றைக்கி கொஞ்சம் வருத்தம். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம பிசியை தூக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. டியர் லாட்ரி 12/2/2026 இன்றைக்கி 1 மணிக்கு உண்டான கெஸிங்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும். அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லி போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸும் புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ், நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பளே, வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன போர்டு நம்பர் பார்த்துடலாம். இன்றைக்கி 1 மணி ஷோவுக்கு உண்டான போர்டு நம்பர் நம்ம பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே இருக்கிற பழைய நம்பர்களுக்கு தெரியும். நான் இது வந்து இந்த ஏபிசி போர்டு நம்ம எது கொடுக்குறோம் அப்படிங்கிறது 3 டிஜிட் மேக் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம். நேற்று காலையில் நம்ம கொடுத்தது 79ங்கிற பிசி பாஸ் ஆச்சு. ஏ போர்டு மட்டும் தான் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம 3 டிஜிட் தூக்கியிருப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு
இதில் 3 டிஜிட் வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம லக்கு கரெக்டாக அமைஞ்சது அப்படின்னா 3 டிஜிட் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி அதிகப்படியான நம்பர் எது வருதோ அதை உங்களுக்கு வந்து எடுத்து வந்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ போர்டில் பார்க்கும்பொழுது ஒரு 6 அல்லது 4 இல்லைன்னா ஒரு 2 அல்லது ஒரு 8 இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டில் ஒரு 8 அல்லது 2, 4 அல்லது 6 நம்ம எடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த முன்னாடி இருக்கிற 2 நம்பர் தான் இம்பார்ட்டன்ட். நேற்று நம்ம அப்படி தான் கொடுத்தோம், ஆனால் இங்கே இருக்கிற நம்பர் தான் வந்துச்சு. ஆனால் இதில் எப்படியா இருந்தாலும் ஒரு வின்னிங் வந்துடுது. ஓகேங்களா? சி போர்டில் 2 அல்லது 8, 6 அல்லது 4 நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் நீங்கள் மேக் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து 3 டிஜிட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி கூட பாஸ் ஆகலாம். ஸோ இப்படி வேணால் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 டிஜிட் நீங்கள் மேக் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துருக்குறேன். இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு 3 டிஜிட் ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் கலந்து கட்டி நீங்கள் அழகாக எடுத்து போட்டுக்கலாம். ஓகே நண்பர்களே, இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஆல் போர்டு பார்த்துடலாம். இன்றைக்கான ஆல் போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு 8ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது. 2ஆம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது. இந்த 8 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட கணக்கு மட்டும்தான். உங்களோட கணக்குலையும் 8 வருது இல்லை 2 வருதாங்கிறத பாருங்கள். உங்கள் கணக்கில் இதேமாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. நம்ம டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கெஸ்ஸிங் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். அதில் வந்து இந்த 8ஆம் நம்பரும் 2ஆம் நம்பர் தான் அதிக கணக்கில் நமக்கு கிடைக்குது. ஓகே நண்பர்களே, ஆல் போர்டில் 8 2 உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சிங்கிள் நம்பர் பார்த்துடலாம். இன்றைக்கான சிங்கிள் நம்பர் அதாவது ஒரு மணி ஷோவுக்கு இன்றைக்கி சிங்கிள் நம்பர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம 8ஆம் நம்பர் தான் எடுத்துருக்கிறோம். ஏ போர்டில் ஒரு 8, பி போர்டில் ஒரு 8, சி போர்டில் ஒரு 8. ஓகேங்களா? இந்த மூணு போர்டிலேருந்து ஏதாவது ஒரு போர்டாவது உட்கார அப்படின்னு நம்ம எடுத்துருக்கிறோம். 8ஆம் நம்பர் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக வருது. நம்ம கணக்கு பிரகாரம் 8 தான் வருது. போர்ட்லேயும் நாளைக்கு உட்காந்துச்சு அப்படின்னா சூப்பரான வின்னிங் கிடைக்கும். நாளைக்கு சுற்றுற மிஷினில் ஒரு 8ஆம் நம்பர் இருக்குதுன்னு நம்புகிறேன். நாளைக்கு காலையில் பொறுத்த வரையும் பார்க்கலாம் நண்பர்களே. ரொம்ப வந்து ஆர்டர் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கிறோம். 8 கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் சிங்கிள் நம்பர் நான் 8ஆம் நம்பர் கொடுக்குறேன். இந்த கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள். அதாவது உங்களுக்கும் 8ஆம் நம்பர் வருதாங்கிறத பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம். 82 86 84 48 28 26 24 42 68 62 64 46 85 58 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்கும் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகாதாங்க பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபார்முலாவில் எடுத்த கெஸ்ஸிங் டோட்டலாக எடுத்த நம்பர் வந்து அப்படியே மேக் பண்ணி நம்ம ஏபிபிசிஎஸ்சியாக கொடுத்துருக்குறோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எடுத்துகிட்டு நீங்கள் மீதி விட்டுறலாம். எல்லா நம்பரும் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் கணக்கில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் விட்டுறலாம். இது நம்மளோட டோட்டல் வந்து நம்ம டோட்டல் கணக்கில் வர நம்பர்ஸ் இதுதான் ஏபிபிசிஎஸ்சி. இதுக்குள்ள தான் 3 டிஜிட் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துருக்கிறேன். ஸோ உங்கள் கணக்கில் இதேமாதிரி வந்துச்சுன்னா லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பார்த்துலாம். இன்றைக்கான ஃபார்முலா 3 டிஜிட்டை பொறுத்தவரை அதாவது ஒரு மணி ஷோவுக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு மணி ஷோவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 டிஜிட் வந்து இப்படி தான் மேட்சிங் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். நமக்கு ஃபார்முலாவில் கிடைச்ச டோட்டலான நம்பர் எல்லாமே வச்சு உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். 682 286 284 248 628 826 824 842 268 862 864 846 285 258ன்னு கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் இல்லை 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறது பாருங்கள். நமக்கு வந்து 3 டிஜிட் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் பிசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அதனால் பிசி வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது நம்பர் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை ஏ போர்டில் வச்சு மேட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 டிஜிட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் சொல்லியிருந்தேன். வாரத்தில் 7 நாளில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்லது 4 நாள் கண்டிப்பாக நமக்கு பிசி பாஸ் ஆயிரும். நீங்கள் அதே டைமில் ஏ போர்டு கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 டிஜிட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம் நம்மளதே கூட கெஸ்ஸிங்கில் வின்னிங் வரும். ஓகேங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர் போட்டுருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். ஓகே, நிறைய கெஸ்ஸர் தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நேற்று அந்த மாதிரி தான் பார்த்தா நமக்கு 079 ரிசல்ட்டுக்கு நம்ம 79ங்கிற பிசி நம்ம அழகாக நம்ம வின் பண்ணோம். ஏ போர்டில் மட்டும் தான் நம்ம சொதப்பிட்டோம். ஓகேங்களா? வந்தது 0, நான் 4ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதை வச்சு வின் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டிப்ஸு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கு ஏ போர்டில் எந்த நம்பர் வருதோ அதை வச்சு மேக் பண்ணி வின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இதெல்லாமே கெஸ்ஸிங் தான். கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் நவர் ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க. சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி நன்றி நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.